இது வரைக்கும் டிமானடைசேஷன் என்னென்னு பார்த்தோம். எதுக்காக டிமானடைசேஷன் ப்ராசஸை 2016 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதனால் சொசைட்டியில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் பிக்சர் சேஞ்ச் இஸ் குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. சேஞ்ச் இஸ் குட்னா சொசைட்டியில் நடந்ததும் குட்டு தான், பட் சேஞ்சுக்கு நிறைய பேர் அலைஞ்சாங்க இல்லையா. அதை பற்றின ஒரு விஷயமும் பார்க்குறோம். என்னென்னா, இவர்கிட்ட நிறைய சில்லறை இருக்குது. ஸோ இவர் இதை வச்சு என்ன பண்ணார், பிஸ்னஸ் பண்ணார். அதாவது யாருக்கெல்லாம் சில்லறை வேணுமோ அவருக்கு இந்த சில்லறை காசை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இருக்க அந்த பெரிய ஹை டினாமினேஷன் அமௌண்ட்டை வாங்கிட்டு அப்படியே விடுறதில்ல, ஒரு சின்ன ப்ரோக்கரேஜ் ஃபீயாக கலெக்ட் பண்ணிக்கிறாரு. அதை வந்து இவரோட சம்பாத்தியமாக வச்சுக்கிறாரு. ஸோ இந்த ப்ரோக்கரேஜ் ஃபீயோட பர்சன்டேஜ் அந்தந்த புரோக்கருடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. மேக்ஸிமம் 30% வரலும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 500 ரூபா கொடுக்குறேன், அதோட 30% எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நல்ல பிஸ்னஸ், சில்லறை இல்லாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஒரு நியூஸு. இது என்ன நியூஸ்னால், ஒரு ரூமர்ஸ் பரவிக்கிட்டு இருந்தது. 2000 ருபீஸ் நோட்டில் வந்து எலக்ட்ரானிக் சிப்செட்ஸ் வைக்க போகிறாங்க. இந்தியாவில் இருக்க எல்லா பிளாக் கரன்சியும் வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து சூப்பராக உதவ போகுது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் என்ன பண்ணுறது, அது ஒரு ரூமர். பட் இந்த விஷயம் நிஜமாக சொல்கிறேன், இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இனி பிளாக் மணி வரதா இருந்தால் கண்டிப்பாக வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு உங்களோட கரன்சியை எப்படியா மாற்றணும். 2000 ருபீஸ் நோட்டோட சர்க்குலேஷன் நிறையா இருந்ததுதான், அதை நீங்கள் கரன்சியை வந்து எதுலையாவது நீங்கள் போட்டாலே நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சர்வேலன்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப குட், வெல் அண்ட் குட். இந்த நியூஸ் வந்து நான் முக்கியமாக காட்டியே ஆகணும். ஏன்னா இதில் என்னென்னா, டிராஃபிக் போலீஸ் வந்து இந்த 2 நாளில் வந்து நிறைய பேர் மக்கள் வந்து 500 ருபீஸ் அண்ட் 1000 ருபீஸ் நோட் வந்து செல்லாதுன்னு சொன்னோடனே சில்லறை தேடி வந்து ரொம்ப அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலாக அந்த 100 ருபீஸ் நோட். ஏன்னா அது வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் ரேட்டில் இருக்குது, யார்கிட்டையுமே இல்லை. ஸோ என்னன்னா, 2 நாளைக்கு நாங்கள் வந்து ஃபைன் எதுவும் நாங்கள் மக்கள் மேலே திணிக்க போகிறதில்ல. ஸோ அவங்க வந்து ஏதாவது ஃபைன் போட்டு அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு நாங்கள் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து மக்களுக்காக ஒரு ஹியூமனிடேரியன் கன்சர்ன்ஸ் வந்து அங்கே இருந்திருக்கு. ஸோ இங்கே இருக்கு இல்லையா, டே ஆஃப்டர் லாட் ஆஃப் கேஷ் பட் நத்திங் டு கேரி அப்படின்னு நான் சொன்னல, அந்த மணி எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் அதுதான் இங்கே நடக்குது. ஸோ அதை பார்த்திங்க 30% கமிஷன் அப்படின்னு இருக்குது இல்லையா. அந்த மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு 30% கமிஷன் வந்து அவங்க இம்போஸ் பண்ணி கொஞ்சம் மணி வந்து அவங்க சம்பாரிச்சிக்கிறாங்க. நார்மல் பீப்புளுக்கு இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது 1 வீக்கில் நார்மல் ஆகிடும். பட் இங்கே குறிப்பாக சொல்லியிருக்காங்களே, கொல்கத்தா செக்ஸ் ஒர்க்கர்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்காது, அவங்களுக்குன்னு எந்த ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் இருக்காது, மேபி ஆதார் கார்டு இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இந்த மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் சரி, டெபாசிட் பண்ணுறதுக்கும் சரி, வித்ட்ரா பண்ணுறதுக்கும் சரி, நிறைய டிஃபிகல்ட்டிஸ் அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் சோஷியல் இஷ்யூஸ். இதுக்கு வந்து கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துருக்கணும். பட் தெரியல என்ன எடுக்க போகிறாங்கன்னு. இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எலெக்ஷன்ஸில் வந்து இந்த டிமானடைசேஷன் ப்ராசஸ் ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா, இப்போ ரீசெண்டாக அடுத்து வந்து யூபியில் பஞ்சாபில் வந்து எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த எலெக்ஷன்ஸில் யாருமே கரன்சியாக வந்து லஞ்சம் கொடுக்க முடியாது. ஸோ ஊழல் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்கிறாங்க இந்த நியூஸில். ஸோ அது குட் நியூஸ். ஏன்னா வந்து தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ்லேயே பார்த்தோம், அவ்வளோ பணம் வந்து நிறையா வந்து கைமாறப்பட்டது. 570 கோடி பணம் வந்து ஒரு கண்டெய்னரில் போச்சு. அது என்ன ஆச்சுன்னே தெரியல. அதோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வரப்போகிற யூபி அண்ட் பஞ்சாப் எலெக்ஷன்ஸில் காசு கொடுத்து ஓட்டு வாங்குகிற அந்த சிஸ்டம் வந்து கொஞ்சம் வந்து தட்டுப்பாடாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் ஃப்ரெஷ் மணி வந்து மார்க்கெட்லேருந்து வருது, அந்த மணி தான் வந்து செல்லும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது ஓகே, நல்ல குட் மூவ் தான். அடுத்து நம்ம பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நிறையா ப்ரோஸ் இருந்தது, நிறையா கான்ஸ் இருந்தது. நான் ஏன் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்துலேயுமே சொல்கிறேன்னா, ஒரு புது விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணது தான், பட்டு ரொம்ப ரொம்ப லாங் டியூரேஷன் கழிச்சு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய தருணம் வரும். ஸோ அந்த மாதிரி பார்த்தா பிஸ்னஸில் வந்து நிறைய அடி வாங்குச்சு. என்னென்னா, ஒரு சின்ன கான்செப்ட்
எக்கானமி அப்படின்றதுலாம் மணி, ஒன்லி மணி தான். ஸோ மணியோட மூமெண்ட் சர்க்குலேஷன்ஸ் இருந்தால் தான் எக்கானமின்றதே ஒர்க் ஆகும், ஒழுங்காக ஸ்டேபிளாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பிளாக் ஆயிடுச்சு, மூமெண்ட் இல்லை. ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து இருந்தால் தான் உங்களுக்கு அந்த மணிங்கிற ஒரு விஷயம் ப்ளே ஆகும். ஸோ மக்கள் வந்து மணி செலவு பண்ண முடியாத நிலைமையில் இருக்கும்போது மார்க்கெட் எப்படி ஸ்டேபிளாக இருக்கும்? ஸோ இதை தான் வந்து பெரிய ட்ராபேக்கை நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. காமன் பாயிண்ட்டு இது எல்லாத்துக்கும் தெரிய வேண்டிய ஒரு சின்ன விஷயம். ஏன்னா நிறைய கடைகள் வந்து இந்த 2 நாளில் மூடப்பட்டிருக்கு. ஒரு பிரியாணி சாப்பிட நீங்கள் போனாலும் சரி, 100 ரூபா கொடுத்தா வாங்கிப்பான். ஆனால் 100 ரூபா பிரியாணிக்கு சாப்பிட்டு 500 ரூபா கொடுத்தா நிறைய கடையில் வாங்குறது கிடையாது. அதுதான் வந்து இன்றைக்கி நிலமை. ஸோ அன்றைக்கி அவனோட பிஸ்னஸ் கம்மியாயிடுச்சு. ஸோ ஒரு பிரியாணிக்கே அந்த நிலமைனா பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் என்ன ஆகும்னு பாருங்கள். முக்கியமாக இந்த டிமானடைசேஷன்ற ப்ராசஸில் அடி வாங்கின பிஸ்னஸ் யாருன்னா ரியல் எஸ்டேட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ். ஸோ இந்த ரியல் எஸ்டேட் எப்படி கிராஷ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யாருக்கிட்டையுமே காசு இல்லாதனால ரியல் எஸ்டேட்டில் அவ்வளோவா இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஸோ அது பேசிக் கான்செப்ட். அதில் என்ன ஆயிடுச்சுன்னா 30% வந்து ஒரு லேண்டோட ரேட் வந்து ட்ராப் ஆகிருச்சு. அப்படியும் வாங்குவாங்கன்னு பார்த்தா நிறைய பேர் வாங்கலை. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, தே ஹவ் பீன் ப்ரெடிக்டட் தட் நெக்ஸ்ட் 12 months, கம்மிங் 12 monthsக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸு இன்னும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி கம்மியாச்சுன்னா என்ன நடக்கும்? நிறைய அஃபோர்டபுள் ப்ரைஸில் லேண்டு கிடைக்கும். இப்போதைக்கு இருக்க வாடகை வீட்டில் இருக்கவங்கலாம் அந்த அஃபோர்டபுள் ப்ரைஸ் லேண்ட்ஸை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சூழல்லாம் வந்து அடுத்த வரப்போகிற 12 மாதங்களுக்கு இதுதான் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் வந்து எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சிட்டிஸில் நடக்கிற நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து டெய்லி வேஜ் ப்ராசஸில் தான் நடக்குது. இந்த டெய்லி வேஜ் ப்ராசஸில் 100 rupees, 500 rupees, 1000 rupees, 50, 20 இந்த மாதிரி நிறைய நோட்ஸ் வந்து டினாமினேஷன் நோட்ஸ் ப்ளே பண்ணாலும் ஒன்லி 100 rupees நோட்ஸ் வச்சு உங்களால் டெய்லி வேஜ் சம்பளம் கொடுக்கறது இம்பாசிபிள். 500s இன்வால்வ் ஆகியே ஆகணும். 500s இல்லைனா எப்படி நம்ம எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கறது? ஸோ அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ்லாம் ஒரு சில ஏரியாஸில் நிறுத்திட்டாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட் ஸ்டாப்ஸ் கேஷ் ஆன் டெலிவரி. ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் எவ்வளோ பெரிய கம்பெனி, அவங்களே வந்து கேஷ் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க 500 and 1000 rupees நோட். ஆனால் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுறாங்கன்னா, சிஓடி மட்டும்தான் நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம், மீதி எந்த ஃபார்ம் ஆஃப் ஆன்லைன் கேஷாக இருந்தாலும் நாங்கள் வந்து ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது நீங்கள் நெட் பேங்கிங் மூலியம் பண்ணாலும் சரி, கிரெடிட் மூலியமாக பண்ணாலும் சரி, டெபிட் மூலியமாக பண்ணாலும் சரி, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே நெட் பேங்கிங்கும் சரி, ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணணுன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் இருக்க என்னென்ன மீடியம்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அவங்களுக்கு அடித்தது லம்பர் லாட்ரி. இங்கே பார்த்தீங்கன்னா வாலெட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இந்த 2 நாளில் நிறைய பேருக்கு தெரிய வந்தது. அதாவது ஆன்லைனில் வந்து ஒரு சில சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மணியை வந்து அதில் வாலெட்டாக வந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், லேட்டர் ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இங்கே பார்த்தீங்கன்னா யூபர், இங்கே பாருங்கள், யூபர் கேப் இருக்குது இல்லையா? யூபர் கேப் வந்து டைரெக்டாக வந்து உங்களுக்கு ஒரு சில வெப்சைட்ஸோட லிங்க் இருக்கும், வாலெட்டோட லிங்க்கு. ஸோ அந்த வாலெட்டில் இருக்க அக்கௌண்ட்டு பாஸ்வேர்டு இதை மட்டும் சொல்லிட்டிங்கன்னா, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அந்த ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை மட்டும் சொல்லிட்டிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக டிடெக்ட் ஆகிடும். ஸோ மணியை வந்து அவங்கள்ட்ட கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது. ஸோ மோஸ்ட்டாக பேடிஎம் மூலியமாக தான் டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2 நாள் குறிப்பிட்ட காலகட்டத்தில் பேடிஎம், ஃப்ரீசார்ஜ், மொபிக்விக் இந்த மாதிரி மீடியம்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணப்பட்டுச்சு, நிறையா புதுசாக டவுன்லோட் பண்ணப்பட்டுச்சு, நிறையா திடீர்னு மணி அதில் டெபாசிட் பண்ணி அதை யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த 2 நாளில் வாலெட் செக்டரோட வருமானம் நிறைய மல்டிப்ளை ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் நம்ம மோடி சர்க்காரோடைய பெரிய கனவு என்னென்னா, எல்லா மணியும் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் கொண்டு வர்றது தான். ஸோ அதாவது நோ மணி இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். ஸோ பீப்புள் கையில் எந்த ஒரு மணியும் சர்க்குலேட் ஆகாமல் இருந்தால் தான் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணாக்க மொத்த மணியும்
எல்லா மணியுமே கவர்மெண்ட் கீழே சர்வேலன்ஸில் வந்துடும். அதை தான் நம்ம வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்டில் பார்த்தோம், அதாவது கேஷ்லெஸ் எக்கானமி அப்படின்ற வேர்டில் பார்த்தோம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்கு இல்லையா, அந்த நியூஸ் என்ன சொல்லுதுன்னா, ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ண அன்னைக்கு வந்து கையில் நிறைய பேர்த்துக்கு ஃப்ளூடாக மணி இருந்திருக்கலாம். அந்த மணியை கண்டிப்பாக இதில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்ம வந்து தப்பிக்க முடியும். சப்போஸ் அது லீகல் மணியாக இருந்தால் ஓகே, நம்ம வந்து பேங்க்கில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை டெபாசிட் பண்ணிக்கலாம். பட் அது இல்லீகல் மணி, அன்அக்கௌண்டட் மணி அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக இம்மீடியட்டாக இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். அதுக்கான பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கோல்டு மார்க்கெட். நிறைய பேர் கோல்டு மார்க்கெட்டை தான் வந்து அன்றைக்கி அப்ரோச் பண்ணாங்க. ஈவன் தோ அன்றைக்கி வந்து கோல்டோட ப்ரைஸ் அதிகமாக இருந்தது. இன்றைக்கி கரண்ட் சினாரியோட கோல்டு ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3060 rupees. பட் அன்னைக்கு November 8 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4000 rupees ஜம்ப் ஆகிருந்தது. ஆனால் பரவாயில்லன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கோல்டு ப்ரிஃபர் பண்ணி கோல்டு வாங்கினாங்க. ஸோ இது ஓவரால் ஒரு வியூ பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஒரு சில லூப் ஹோல்ஸ்லாம் இருக்குது. கரப்ஷன் பண்ணுறவங்களாம் அது மூலயமா தப்பிச்சிக்கிறாங்க. பட் கவர்மெண்ட் வந்து கோல்டு ஓனர்ஸ்கிட்ட என்ன ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து கோல்டு மார்க்கெட்டோட சார்வர்னிட்டியை எந்த ஒரு விதத்துலேயும் நாங்கள் வந்து கெடுக்க விரும்பலை. யூ ஹாவ் யுவர் இண்டிவிஜுவல் டாமினேஷன்ஸ் ஆன் யுவர் ஃபீல்டு. நாங்கள் வந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான் கேட்டுக்கிறோம். வந்து கோல்டு பை பண்ணுறாங்க இல்லையா, வாங்குறவங்கள பையர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட டீட்டெயில்ஸ், பேன் கார்டு ஆர் எனி அதர் ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. பிகாஸ் எங்களுக்கு அவங்களோட மணி அக்கௌண்டட் மணியாக தான் இருக்கணும், லீகல் மணியாக தான் இருக்கணும். கரப்டட் மணியாக இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக அவங்கள பனிஷ் பண்ணுவோம். ஸோ இந்த ஹெல்ப்பை நீங்கள் பண்ணலன்னா நீங்களும் பனிஷ் பண்ணப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒரு குட் மூவ். ஏன்னா வந்து எந்த ஒரு சைட்லேயும் வந்து மணி லீக் ஆகக்கூடாது. கரப்ஷன் வந்து நாங்கள் இந்த ஃபேக் மணியாக இருந்தாலும் சரி, பிளாக் மணியாக இருந்தாலும் சரி, இந்த சொசைட்டியில் சர்க்குலேட் ஆகிறதுக்கு நாங்கள் விட மாட்டோம்னு கவர்மெண்ட் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. குட் மூவ் கைஸ். இதோட டிமானடைசேஷன் பற்றின டாபிக் முடிஞ்சிருச்சு. நான் பண்ண இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கும், முக்கியமாக அங்கே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் பண்ண வீடியோ எப்படி இருக்குது நீங்கள் கமெண்ட் பண்ணணுமா இல்லையா. அதுக்கப்புறம் ஃபர்தர் ஏதாவது இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருங்க. பிகாஸ் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இல்லை. தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.